சர்வசக்திக்கு என் வணக்கம். காரிய ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர் மக்களே, நான் சொல்லக்கூடியது தமிழ் ஜோதிடம். இதுவரை தமிழ் மக்களுக்கு இது தெரியாது. ஆனால் நான் இது புதிதாக உருவாக்கி இதை இந்த வீடியோக்கள் மூலம் ஃபேஸ்புக் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனாலும் இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புரியாமல் தான் இருக்கும். போக போக எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுப்போம். நான் வார்த்தை அடிப்படை தான் ஜாதகம்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படி அந்த வார்த்தை அடிப்படை அது நீங்கள் ஈஸியாக சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வார்த்தை அடிப்படைக்கு இந்த அசல் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துங்க. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1 3 1 இதெல்லாம் கூட்டாக்க 5. அப்போ அசல் என்ற ஒரு வார்த்தை 5ஆம் இடம். அசல் என்றால் ஒரு முதலீடை வச்சுக்கலாம். அதனால் கொண்டு வந்த பணமாக இருக்கலாம். ஆனால் அசல் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் அசலை உருவாக்கக்கூடியது. அசல்னால் தப்பிச்சு தர அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கொடுக்கறது 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் மிக முக்கியமான இடம். அதாவது விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல தான் நம்ம எல்லாம் போய் கற்றுக்கிட்டு வரோம். 5ஆம் இடம் தான் நமக்கு அசலை கொடுத்து அசலையும் தப்பிக்க வச்சு அசலுக்கு மேலே நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்குற இடம்லாம் 5ஆம் இடம் தான். அதனால் அசல் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1 3 1 ஆனால் இதெல்லாம் கூட்டாக்க 5. அப்போ அசல் என்ற வார்த்தைக்கு விதியின் 5ஆம் இடம். அடுத்ததாக இருந்தால் காரியத்துக்கு 4 எழுத்து. 8 4 2 7 எல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ காரியம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 3. 3ஆம் இடம் தான் நான் காரியத்தை குறிக்கிறது. ஆனால் காரியம்னா கர்மகாரியம் தான். அதுதான் மெயினாக காரியங்கிறது. மற்ற தேவைகள்லாம் நல்ல தேவைகள்லாம் அதையும் காரியம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அது தேவை தான் அது. அதனால் காரியம் என்ற வார்த்தைக்கு விதியின் 3. அந்த காரியம் என்று சொல்லக்கூடியது 12ஆம் இடத்தையும் குறிப்பிடும். ஏன்னா இது விதியின் 3 இல்லையா? அதனால் காரியம் என்ற ஒரு வார்த்தைக்கு 12ஆம் இடத்தையும் குறிக்கும், 3ஆம் இடத்தையும் குறிக்கும். அதனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே அடையாளம். அடுத்ததாக அடையாளத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1 9 9 7 7 எல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதி என்பது 6. அப்போ அடையாளத்துக்கு விதியின் 6. 6ஆம் இடம் தான். ஏன்னா அடையாளம் என்ற ஒரு வார்த்தை விரைவுஸ்தானம். அந்த அடையாளம் என்ற ஒரு வார்த்தை விரையுமானால் தான் பெருசாக பேசிக்குவாங்க. ஆனால் லாபம் வந்தால் அதை பெருசாக பேச மாட்டாங்க. அதான் அடையாளம். அடையாளத்துடைய விதியின் 6. நஷ்டமானது மனிதன் நினச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் லாபமானது நினைக்க மாட்டான். அதனால் அடையாளத்துடைய விதியின் 6. அதான் அடையாளம். அடுத்ததாக உங்களது என்ற ஒரு வார்த்தைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 8 1 1 9 எல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ உங்களது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. அடுத்ததாக முன்புத்திக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 3 6 2 4 8 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ முன்புத்தியோட விதியின் 5. 5ஆம் இடம் தான் முன்புத்தியை கொடுக்குறது. ஆனால் முன்புத்தி. அடுத்தது பின்புத்திக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1 6 2 4 8 எல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ முன்புத்தி முன்னே தான் செல்லுது. அப்போ 1க்கு முதல்ல போகுது. எது போகுது அப்படின்னாக்கா 3 முடிஞ்சு தான் 4 5ன்னு வருது. அதான் முன்புத்தி. பின்புத்தி 5க்கு உள்ளேயே இருக்கிறது தான் பின்புத்தி. அதான் பின்புத்தியோட விதியின் 3. முன்புத்தியோட விதியின் 5. அடுத்ததாக டாப்புக்கு 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துக்குரிய 3 6 இதெல்லாம் கூட்டாக்கா 9 தான். டாப்பு 9, டாப்பு 10, டாப்பு 15, டாப்பு 20 எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த எண்களின் பிரகாரமே வார்த்தை அடிப்படை ஜாதக பலங்கிறது 2 டாப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9 காட்டப்பட்டு வருது. பச்சிலத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 9 9 4 7 7 எல்லாம் கூட்டா 36. அதோடைய விதி என்பது 9. அப்போ பச்சளம் என்பது இது அப்படின்னா குழந்தைகள் தான். பச்சளை என்பது அது நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, பூனைக்குட்டியாக இருந்தாலும் சரி, மனுஷ பிள்ளைகளாக இருந்தாலும் பச்சளை என்பது அது குழந்தைகள். அதான் பச்சளைங்கிறது 9ஆம் இடம். அடுத்தது சமையலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3 5 2 1 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ சமையல் என்ற வார்த்தைக்கு விதியின் 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் சமையலை குறிக்கிறது. ஏன்னா குடும்பத்துக்கு தேவைப்பட்டது சமையல் தான். அடுத்ததெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் சமையலுக்கு 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்து இப்போ மனிதனுக்கு 2ஆம் இடம் பசி எடுத்தாக்கா அப்போ சமையல் தான். பசி கொடுக்கறது சமைக்கிறது எல்லாமே 2வது விதி எண்ணத்தான். அடுத்தது அடுப்பாங்கரைக்கு எண்கிதம்
1 7 6 7 8 1 1 இதெல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ அடுப்பாங்கரைக்கு வந்து விதியின் 4ஆம் இடம். அடுப்பாங்கரைனா சமைக்கிற இடம் தான். அடுப்பாங்கரைக்கு வந்து விதியின் 4. அடுத்தது இருந்தால் நாற்காலி. நாற்காலிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 6 5 8 5 இதெல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ நாற்காலி என்ற விதியின் 6. நாற்காலின்னா இப்போ நான் போட்டுக்கிட்டா பிளாஸ்டிக் சேரு. பிளாஸ்டிக் சேரில் உட்காந்தாலும் ஒரு மவுசு கிடையாது. நல்லா அழகாக ஆசாரி விட்டு நல்லா தைச்சு மரப்பலையில் போட்டு உட்காருறது தான் நாற்காலி. நாற்காலிக்கு இருந்து 4 கால். ஆனால் விதியின் 6 அதுக்கு. ஆனாலும் நாற்காலி என்ற ஒரு வார்த்தைக்கு நாற்காலி என்ன பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்தாலும் மவுசு கிடையாது. பெரிய லெவலில் வந்து 10,000 20,000க்கு அந்த நாற்காலி இருந்தால் தான் மவுசு. ஆனாலும் நாற்காலிங்கிற வார்த்தைங்கிறது துக்கத்துறை கல்யாண வீட்டில் தான் நாற்காலிகள் எல்லாமும் உட்காந்து போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பிளாஸ்டிக் சேரு. நல்லா உயர்வான சேரில் உட்காந்தா தான் அவங்களுக்கு வந்து மவுசு மரியாதை. அதாவது ஒரு விஐபி சேர் போல். பொதுவாக வந்து நாற்காலி என்றாலே ஆசிரியர் தான் குறிக்கும். இன்றைக்கி எல்லாமே மனிதர்கள் வந்து மனிதர்களாகவே ஆகிவிட்டார். நாற்காலி பிளாஸ்டிக் சேரில் உட்காரத்துக்கு ஒரு தகுதியான மனிதர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் நல்ல லைனில் நல்ல ஆஃபீஸ் போக்குவரத்தில் அவங்க வந்து 10,000 20,000க்கு சேர் வாங்கி சும்மா ஜல்லு திரும்புவாங்க போவாங்க அப்படி நல்லா அழகாக இருக்கும். ஆனால் நான் போட்டிருக்கிறது பிளாஸ்டிக் சேர் தாங்க. பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு அந்த பதிவெலாம் நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் சாமிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 1 2 எல்லாம் கூட்டாக 3. இப்போ சாமி வந்து 3ஆம் இடத்துல தான் அறிகுறி. சாமி வந்து 3ஆம் இடத்துல தான் நிற்குது. அப்போ 3ஆம் இடத்து மூலமாக சாமியே வருது. அடுத்தது பீடம். பீடத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 8 5 7 எல்லாம் கூட்டாகி 20. அதனுடைய விதி என்பது 2. பீடம் என்பது 2ஆம் இடம். பீடத்துக்கு 2ஆம் இடம். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலேயே சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அடுத்ததாவது குப்பைக்குரிய வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 3 6 4 3 7 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ குப்பைக்குரிய வந்து 5ஆம் இடம். ஏன்னா குப்பைக்குரிய நல்லவங்க தான் குப்பையாக உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து 5ஆம் இடத்துக்காரன் தான் போயிட்டு குப்பையை உருவாக்குறது. அதனால் குப்பையோட விதியின் 5. அடுத்தது அந்த குறும்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3 5 7 2 எல்லாம் கூட்டாக்க 17. அதோடைய விதி என்பது 2 8. அப்போ வந்து குறும்பு தலை செய்கிறாங்களே அதைத்தான் சொல்லலாம். குறும்போட விதியின் 8. அடுத்த குழந்தைத்தனம் என்பது என்ற வார்த்தைக்கு விதியின் 3. அதற்குரிய எண்ணிடம் 3 6 5 2 7 9 7 எல்லாம் கூட்டா 39. அதோடைய விதி என்பது 3. அப்போ குழந்தைத்தனத்துக்கு வந்து விதியின் 3. குழந்தைத்தனம்னா பெரியவங்க கூட சும்மா அந்த குழந்தைத்தனமாகவே சில வேலைகளாக செய்வாங்க. குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அதுக்கு பேர் வந்து குழந்தைத்தனம். அந்த குழந்தைத்தனத்தோட விதியின் 3. அடுத்ததாக நகைப்பட்டறைக்கு வந்து 6 எழுத்து. அதோடைய விதி என்பது 9. நகைப்பட்டறைக்கு வந்து எண்கள் 8 5 9 2 5 7 எல்லாம் கூட்டாக 36. அதோடைய விதி என்பது 9. நகைப்பட்டறை வச்சு நகைப்பத்தொழில் அதிகமாக போச்சுன்னா அவங்களுக்கு நிறைய நல்ல லாபம். சேதாரம் சிந்துறது போக்குவரத்து எல்லாமே உண்டு. இப்போ வந்து இப்போது வந்து கொடுக்கக்கூடிய பவுனு கொடுக்குறவங்க அது சேதாரத்தில் ஆசாரி தலையிலே வச்சு போடுவாங்க. அப்போ சேதாரத்தை அங்கேயும் வாங்கிடுவாங்க, இங்கேயும் ஆசாரி தலையிலையும் வச்சு போடுவாங்க. அதனால் வந்து அதான் நகைப்பட்ட